Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. இந்த காலை வேளையிலேயும் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் மீண்டும் கூடி வந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for giving us grace to come to His presence once again in this morning and to meditate His word and glorify His name. ஒவ்வொரு நாளும் காலையிலே தேவ பிரசன்னத்திலே கூடி வந்து அவருடைய வார்த்தையை தியானிக்க, நாம் வேதத்தை வாசிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை மனப்பூர்வமாய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். I also thank God wholeheartedly for the grace that God has given to come to His presence, to meditate the word of God and to read the word of God. இன்றைக்கும் நலமானதை கர்த்தர் போதித்து தம்முடைய திருவுள்ள சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தயவாய் நிறைவேற்றுவாராக. Let the Lord teach us what that is good to us and also fulfill His very purpose in our life today. கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். Let us close our eyes and look unto the Lord. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், வல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே, மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே, உமது அன்பை அதிகாலையோ காணச் செய்யும் கருணை நேசரே, உமது அன்பை அதிகாலையோ காணச் செய்யும் கருணை நேசரே, உம்மையே நம்பி உள்ளே நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதனே, தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதனே, அன்பின் சிகரமே ஆருயிரே அணைக்கும் தெய்வமே ஆறுதலே, அன்பின் சிகரமே ஆருயிரே அணைக்கும் தெய்வமே ஆறுதலே. இரக்கமுள்ளவரே, கிருபை உள்ளவரே, தயவுள்ளவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Our merciful, gracious and favorable God. ஆண்டவரே, இந்த கால வேளையிலே உம்முடைய அன்பை அறிய உதவி செய்யும். Lord, help us to know your love in this morning, Lord. இந்த கால வேளையிலே உம்முடைய சத்தியத்தின் பாதையில் எங்களை வழி நடத்தும். Lord, this morning lead us into your path of truth, Lord. உம்முடைய நோக்கங்கள் எங்கள் வாழ்க்கையிலே அறிய பண்ணும் ஆண்டவரே. Lord, help us know your purpose in our life, Lord. ஒவ்வொரு நாளும் உம் கிட்ட சேர எங்களுக்கு கிருபை தாரும். Give us grace to draw near to you every day, Lord. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வாசிக்கிறோமே. Lord, as we read, you shall know the truth and the truth shall set you free. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்று வாசிக்கிறோமே. We read that you have sent your word and you healed your sickness, Lord. கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று வாசிக்கிறோமே. We read that the word of God tested him. ஆண்டவரே, இந்த கால வேளையிலே நீர் விரும்பும் கிரியைகளை எங்கள் நடுவிலே செய்யும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். Lord, this morning we commit ourselves that you may do whatever you want to do in us. உம்முடைய நோக்கம்
நோக்கம் மாத்திரம் வெளிப்படட்டும். Let your purpose alone be revealed. உம்முடைய வேதத்தை அறிய எங்களுக்கு ஞானம் தாரும். Give us wisdom to know your holy scripture. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. இயேசுவின் நாமத்தில் மீண்டும் உங்களை இந்த காலை தியானத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். I welcome you all in the name of Lord and Savior Jesus Christ to this meditation. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே நம்முடைய சபையிலே 180 நாட்களில் வேதத்தை நாம் வாசிக்கிற ஒரு முயற்சியை நாம் எடுத்து கர்த்தர் கிருபையாக ஒவ்வொரு நாளும் அதை தேவன் தாண்டி வர கிருபை செய்திருக்கிறார். By the grace of God we have taken the challenge of reading the Bible in 180 days, and graciously the Lord is helping us to cover each and every day. இந்த 180 நாட்களில் உங்களுடைய பிரயாசத்திலே நானும் உங்களை ஊக்கப்படுத்த உற்சாகப்படுத்த 180 தியானங்களை நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். In order to encourage the effort that you take, God has also enabled me to give a meditation from the book of Proverbs every morning. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தி கொடுக்கிற சத்தியங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I really thank God for the truth that the Lord is revealing every day to us. நம்முடைய தேவன் நல்லவர். Our God is good. அவருடைய வார்த்தையை தியானிக்க அது ஒரு பெரிய சந்தோஷம். As we keep on to meditate the word of God, it is really a great joy. தேவனுடைய வார்த்தையை நம்ம எவ்வளவுதான் வாசித்தாலும் நம்ம எவ்வளவு படித்தாலும் அது ஒரு நாள் நம்ம கற்று தேரவே முடியாது. No matter how much you read and how much you meditate and learn the word of God, we can never know it completely. அதனுடைய ஆழங்கள் மிக ஆச்சரியமானது. Its depth are really amazing. கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for the graces that the Lord is giving us. நீங்கள் எங்களுக்காய் ஜெபிக்கிற ஜெபங்களுக்காக நன்றி. We also thank you for the prayers that you pray for us. ஒவ்வொரு நாளும் காலையில இந்த தியானங்களிலே நீங்கள் பங்கெடுக்கிறதற்காக நன்றி. I also thank you for taking part in this morning devotion every day. ஒவ்வொரு நாளும் பாண்கிற டிவோஷன்ஸ் நீங்க அநேகருக்கு பகிர்ந்து கொடுத்து நீங்கள் பெறுகிற ஆசீர்வாதங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I also thank God for when you share all the devotions every day to other people and you are blessed by it. கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. May God do great things in our life. இன்றைக்குள்ள தியானத்திற்காக நாம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களை மீண்டும் வாசிக்கலாம். Let us read from the book of Proverbs chapter 2 verse 6 to 8 again for this 2 days devotion. இந்த பகுதியிலே கர்த்தர் என்ன தருகிறார், கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை வாசிக்கிறோம். Here we read what the Lord gives and what the Lord does. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். For the Lord gives wisdom, from his mouth come knowledge and understanding. அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். He stores up sound wisdom for the upright. He is a shield to those who walk uprightly. அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய நீதிமான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். He guards the path of justice and preserves the way of his saints. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் நாம் இந்த வசனங்களிலிருந்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். By the grace great of God, we are meditating from this word each and every day. இன்றைக்கு இந்த 8ஆம் வசனத்தினுடைய 2வது பகுதியை நாம் தியானிக்கலாம். Today let us meditate on the last part of verse 8. தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். He preserves the way of his saints. பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். He preserves the way of his saints. நீங்க இந்த 7-8 வசனங்களை வாசித்தீங்கன்னா தேவனுடைய காக்கும் தன்மையை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். So when you read verses 7 and 8, we see the way the Lord protects and saves us. அவர் மெய் ஞானத்தை அவர் சேர்த்து வைக்கிறார். He stores up sound wisdom. அவர் கேடகமாய் இருக்கிறார். He is a shield to us. நியாயத்தின் நெறிகளை தற்காக்கிறார். He guards the path of justice. கடைசியாக அவர் பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். At last he preserves the way of his saints. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நாம் எந்த பாதையிலே போகிறோம் என்பதிலே தேவன் கவனம் உள்ளவராய் இருக்கிறார். God is watchful of the way we take. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் இருக்கிறது. There are ways that appear good to man. அவைகள் எல்லாவற்றிலும் தேவன் மனிதனை நடக்க வேண்டும் என்று விரும்புகிறது இல்லை. God doesn't desire that man should walk in all that ways. தனக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகளில் அல்ல, தன்னுடைய வழிகளை அவன் கர்த்தருக்கு ஒப்புவித்து அவருடைய பாதைகளில் நடக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். God desired that man should not walk in his own ways which seems right to him, but God wants him to commit himself and walk in the ways that the Lord shows him. அதனால தான் நீங்க நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, that's why when you read in Proverbs chapter 3, உன் சுய புத்தியின் மேல் 5-6 வசனங்கள் 3, 5, 6
Chapter 3 verses 5 and 6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வையாக்குவார். Trust in the Lord with all thine heart and lean not on thine own understanding. In all your ways acknowledge him and he shall direct your paths. நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்த விரும்புகிற ஒரு தேவன். He is the Lord who wants to direct our paths. நம்முடைய பாதைகள் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் நம்முடைய முடிவும் இருக்கும். Our end will be based on the way the paths are appear. நாம் எந்த பாதை எடுக்கிறோமோ அந்த பாதையின்படி தான் நம்முடைய நிறைவும் இருக்கும், நம்ம போய் சேருகிற இடமும் இருக்கும். So the destination of a path will also is depending upon the path that we take. நீங்கள் தவறான பாதையை தெரிந்தெடுப்பீர்களானால் முடிவும் போய் சேர்ற இடமும் தவறா தான் இருக்கும். If you choose a wrong path, the end and the destination will also be a wrong. ஆனால் கர்த்தர் ஒரு பரிசுத்தவானினுடைய பாதைகளை அவர் என்ன செய்கிறார்னா காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். But the Lord preserves the way of his saints. அப்பனா ஒரு பரிசுத்தவான் எப்படி வேணா நடக்கலாம்னு அவர் விரும்புறது இல்ல. So it means that he doesn't want the saint to walk however he want. அவனுடைய பாதைகள் மேல் கவனம் உள்ளவராய் இருக்கிறார். He is very watchful of the way that he takes. யோபு எழுதும்போது யோபு 34:21 வாசிப்பீர்களானால், If you read Job 34 verse 21, அவருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவர்களுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார் என்று போட்டிருக்கு. For his eyes are on the ways of man and he sees all his steps. நீங்கள் நீதிமொழிகள் 5:21 வருவீர்களானால், If you come to Proverbs 5:21, மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகளில் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார்னு போட்டிருக்கு. for the ways of man are before the eyes of the Lord and he ponders all his paths. கவனிக்கிறார், எண்ணுகிறார், பார்க்கிறார். Here he is watchful, he ponders and he looks at it. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆகவே ஒரு பரிசுத்தவானுடைய பாதை என்றால் அது ஒரு விசேஷ தன்மை உள்ள ஒரு வித்தியாசமான ஒரு பாதை. Therefore the path or the way that the saints take is really unique and special. உலகம் போகிற வழியில் அவன் போகிறது இல்ல. They do not go or travel like how the people will go. பெரும்பான்மையான மக்கள் தெரிந்தெடுக்கிற பாதை ஒரு பரிசுத்தவான் தெரிந்தெடுக்கிறது இல்ல. A saint will not choose a path which a majority will choose. கர்த்தருக்கு பிரியமான பாதையை அவன் தெரிந்தெடுக்கிறான். But he will choose a way that is pleasing to the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையின் பாதைகளை கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்து பரிசுத்தவானின் பாதையாக தன் வாழ்க்கையை வைத்துக் கொள்ளும் பொழுது, பாதையை வைத்துக் கொள்ளும் பொழுது, கர்த்தர் அந்த பாதையின் மேல் பிரியமாயிருந்து அப்படிப்பட்ட பரிசுத்தவானை, நீதிமானை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். If a person chooses the path that is pleasing to the Lord and walk in that ways and remain godly, then the Lord will bless those who choose that path. ஆகவே தான் நீங்கள் சங்கீதம் 1:1 வாசிக்கும் போது, That's why when you read Psalm 1:1, துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அப்படின்னு சொல்ற வசனத்தினுடைய முடிவு எங்க முடியுதுன்னு கேட்டீங்கன்னா, அவன் பாக்கியவான் என்று முடியுது. So here it says, blessed is the man who walks not in the counsel of the ungodly, nor stands in the path of sinners, nor sits in the seat of the scornful. அவன் பாக்கியவான். He is blessed. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நான் நினைக்கிறேன் ஒரு பரிசுத்தவானுடைய பாதையை கர்த்தரே முன்னின்று நடத்துகிறார். So it is the Lord who stands and leads a path of your righteous. ஆகவே தான் நீங்கள் 23ஆம் சங்கீதத்தினுடைய 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, If you read Psalm 23 and verse 3, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தமது நீதியின் பாதையிலே என்னை நடத்துகிறார் என்று பார்க்கிறோம். we read, he restores my soul, he leads me in the paths of righteousness for his name's sake. அப்ப அந்த பரிசுத்தவானுடைய பாதைகளை கர்த்தரே நடத்துகிறார். So it is the Lord who leads the ways of righteousness. ஒரு காலத்திலே வழி தப்பி போன ஆடுகளை போல இருந்தோம். Once we were the sheep who were strayed away from the Lord. ஆனால் இப்பொழுதோ நம்முடைய மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்திலே திருப்பப்பட்டிருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். But now we have turned to our shepherd and the chief and the seeker of us. நாம் திருப்பப்பட்டிருக்கிறோம். Now we are turned to him. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவானின் பாதையை கர்த்தர் காக்கிறார். The Lord preserves such way of the saints. ஆகவே தான் முதலாம் சங்கீதத்தின் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், If you read Psalm 1:6,
6, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும் என்று வாசிக்கிறோம். we read, "For the Lord knows the way of the righteous, but the way of ungodly shall perish." கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த வழி அப்படின்னா அர்த்தம் என்ன? So what do you mean by way? வழி என்றால் அர்த்தம் என்ன? What do you mean by way? மூன்று காரியங்களை நான் சொல்லுவேன். I can tell you three things. முதலாவது, வழி என்பது நாம் போய் சேருகிற இடத்திற்காக நாம் எடுக்கிற ஒரு பாதைன்னு சொல்லலாம். So first I could tell you it is a path that we take to reach a destination. It's about a destination. நாம் எங்கே அடைய போகிறோம் அப்படின்றத நாம குறிவைத்து போகிற ஒரு வழி, அதான் பாதை. It is something about destination. இன்னொரு விதமாய் சொன்னால், In other words, என் வாழ்க்கையின் முடிவு எப்படி இருக்க போகிறது என்று நான் நினைத்து அதை தெரிந்தெடுத்து நான் போகிற ஒரு பாதை. so it is a way that I choose to know or to find the end of my life. இரண்டாவது, Second, பாதை என்பது எதற்கு அடையாளமா இருக்கிறது என்றால், what that way denote? 119 சங்கீதம் 30 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், If you read Psalm 119 and verse 30, 119:30, Psalm 119 verse 30, அங்கே நாம் வாசிக்கிறோம், மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு என்று வாசிக்கிறோம். here we read, "I have chosen the way of truth." அப்போ முதலாவது அது நாம் போய் சேருகிற ஒரு இடம், என் வாழ்க்கையின் லக்கை பற்றி அது பேசுது. So first it speaks about my destination. இரண்டாவது, அது என்னுடைய வாழ்க்கையிலே நான் எடுக்கும் தீர்மானங்களை குறித்து பேசுகிறது. Next it speaks about the decisions that I take. என் வாழ்க்கையில் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானம் தான் என் வழி. The decision that I take in my life or my ways. மூன்றாவது, Third, வழி அப்படின்னா அர்த்தம் என்ன? what do you mean by way? 119 சங்கீதம் 35 வசனம் பாருங்க. Psalm 119 verse 35. 35 வசனத்திலே வாசிக்கிறோம், உமது கற்பனைகளின் பாதையிலே என்னை நடத்தும், நான் அதிலே பிரியமாயிருக்கிறேன். Make me walk in the path of your commandments, for I delight in it. அப்போ மூன்றாவது, வழி அப்படின்னா நான் எதுல ரொம்ப பிரியப்படுகிறேனோ அதுதான் என் வாழ்க்கையின் வழி. The third, when you say way, it is something where I delight in it. மூன்று வார்த்தைகள் எழுதி கொள்ளுங்க. You can write down three words. ஆண்டவரே உம்முடைய வழி, நான் போகிற வழி அப்படின்னு அர்த்தம் என்ன? What do you say, Lord? The way I take your way. அது எழுத்தின் பிரகாரமாக நம்ம நடந்து வர்ற ஒரு பாதை கிடையாது. It is not a path or a way that we walk literally. நம்ம போட்டிருக்கிற ரோடு கிடையாது. It is not the roads that are laid. நீதிமானின் வழி அல்லது ஒரு மனுஷன் போகிற பாதை செம்மை, தன்னுடைய மனசுல செம்மையாய் தோன்றுகிற பாதை, இதெல்லாம் எதை பத்தி பேசுதுன்னு சொன்னா, முதலாவது வாழ்க்கையில ஒரு மனுஷன் சேர நினைக்கிற இடம் அல்லது அவனுடைய லக்கு. The first thing that this path or way speaks is about destination. இரண்டாவது, அவனுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனுஷனும் எடுக்கிற முடிவுகள். The second is the decisions that a man takes in his life. மூன்றாவது, ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையிலே பிரியப்படுகிற காரியங்கள். The third, the delight that he has in his life. Destination, decisions and your delight. This is the definition of your path, your way that you take. என் வாழ்க்கையில் ஒரு வழியை நான் பின்பற்றேன்னா நான் எங்கே போக போகிறேன், நான் எதை தெரிந்தெடுக்கிறேன், நான் எதில் பிரியமாக இருக்கிறேன். What is my destiny? What is my desire? What is my decision? இது சேர்ந்தது தான் ஒரு மனுஷனுடைய பாதை. So all these three combined together is a way of a man. இப்ப கர்த்தர் சொல்றாரு, the Lord says, ஒரு பரிசுத்தவானுடைய டெசிஷன், அவன் எடுக்கிற தீர்மானங்கள், அவன் பிரியப்படுகிற காரியங்கள், அவன் போய் சேர வேண்டிய இடங்களுக்காக அவன் கடந்து போறான் பாருங்க, வாழ்க்கையை நடத்துறான் பாருங்க, அது எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்றாருன்னா பாதுகாக்கிறார். The Bible says the Lord preserves the way of a righteous or the saint which he takes regarding these decisions, destination and the delight. பாருங்க, ஏன்னா பரிசுத்தவானுடைய நோக்கங்கள் கர்த்தருக்கு முதல்ல அங்கீகாரமா இருக்கிறது. Because first the purpose of the saints are first acknowledged by the Lord. His destinations are approved by God. அவன் போய் சேர வேண்டிய இடத்துல கர்த்தருடைய அங்கீகாரம் இருக்கிறது. So his destinations are approved by the Lord. இரண்டாவது, அவன் எதன் மேல பிரியப்படுகிறானோ அதை கர்த்தர் விரும்புகிறார். And next, God is pleased in what he delights. மூன்றாவது, அவன் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் கர்த்தருடைய வேதத்தின்படி இருக்கிறது. And every decision that he takes is according to the word of God. ஆகவே கர்த்தர் அவன் போகிற பாதைகளை பாதுகாக்கிறார். Therefore the Lord preserves his ways. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த 1 சங்கீதம் 6 வசனத்துல, கர்த்தர் நீதிமானுடைய வழியை அறிந்திருந்தாலும் துன்மார்க்கருடைய வழியோ அழியும்னு போட்டிருக்கு. But in Psalm 1:6 the Lord says, for the Lord knows the way of the righteous, but the way of the ungodly shall perish. ஒரு பக்கம் கர்த்தர் பரிசுத்தவான்களின் பாதைகளை காக்கிற அதே வேளையில
துன்மார்க்கனுடைய பாதைகளை அழிவுக்கு ஒப்பு கொடுக்கிறார். On one side, when the Lord preserves the way of the saints, on the other side, He will also commit the way of ungodly to perish. நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு, நாம் எடுக்கிற தீர்மானங்கள், நாம் போய் சேர வேண்டிய இடங்கள், நாம் சந்தோஷமாய் நாம் மகிழ்ச்சியோடு பின்தொடர்கிற காரியங்கள் முடிவில் நமக்கு ஆசீர்வாதமாகவும் பாதுகாப்பா இருக்கணுமே தவிர அது அழிஞ்சிடக்கூடாது. The destinations that we choose, the decisions that we take, and the things that we delight in, they always end as a joy and a blessing to us. It should not take us to destruction. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஒரு பரிசுத்தவான் எச்சரிப்பா இருக்க வேண்டிய 3 பாதைகளை உங்களுக்கு காண்பிக்கிறேன். I will show you 3 ways that a saint should be very careful about. அதனுடைய முடிவு வந்து அழிவு. The end of it is a destruction. நம்முடைய வழியோ கர்த்தரால் பாதுகாக்கப்பட வேண்டும். But our way should be preserved by the Lord. இதை குறித்து நான் யோசித்த பொழுது ஆண்டவர் எனக்கு யூதாவின் புத்தகத்தை என்னுடைய மனதில் கொண்டு வந்தார். When I was meditating about this, the Lord brought the book of Jude before me. நீங்கள் யூதாவின் நிருபம் நீங்கள் 11ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், if you read Jude 1 verse 11, அங்கே வாசிக்கிறோம், இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியிலே நடந்து பீலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள்னு போட்டிருக்கு. Here we read, woe to them, for they have gone in the way of Cain, have run greedily in the error of Balaam for profit, and perished in the rebellion of Korah. நான் 1ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் சொன்னதுக்கும் இந்த யூதா 1:11க்கு ரொம்ப சம்பந்தம் இருக்கு. So there is a great connection between Psalm 1:6 and this Jude 1:11. நீதிமான்களின் வழியை கர்த்தர் அறிகிறார். The Lord knows the way of the righteous. பரிசுத்தவான்களின் வழிகளை கர்த்தர் பாதுகாக்கிறார். The Lord preserves the way of his saints. ஆனா துன்மார்க்கரின் வழியோ அழியும்னு போட்டிருக்கு. But the way of the ungodly shall perish. இங்கே 3 நபர்களுடைய பெயர்கள் இருக்கு. இந்த 3 பேரும் தங்க வாழ்க்கையில ஒரு வழியை எடுத்தாங்க. So here there are names of 3 people mentioned here, and they chose a path in their life. அந்த 3 பேருடைய பாதையின் முடிவும் கெட்டு போகிற ஒரு நிலைமை கொண்டு போனது. The end of their way led them to destruction. இந்த 3 பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு ஒரு எச்சரிப்பை இன்னைக்கு தருவாராக. May the Lord give a warning from the life of these 3 people. முதலாவது அங்க எழுதப்பட்டுள்ள மனிதனுடைய பெயர் வந்து காயின். The first man mentioned is Cain. வேதம் சொல்லுகிறது, இந்த கள்ள போதகர்கள், முந்தின பகுதி படிச்சீங்கன்னா கள்ள போதகர்கள், அவங்க கிருபையை வந்து அவங்க பாவத்தை செய்வதற்காக பயன்படுத்துகிற இந்த கள்ள போதகர்களுடைய வழி எப்படி இருக்குன்னா, காயினுடைய வழியிலே நடந்தார்கள்னு போட்டிருக்கு. If you read the previous verses, you can read where it says about the way of the false preachers, they are like the way of Cain. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த கள்ள போதகர்களை குறித்து இந்த காயினை குறித்து இதே வசனத்தை வந்து நீங்க வந்து ஆம்பிளிஃபைட் பைபிள் அப்படின்ற ஒரு பைபிள்ல படிச்சீங்கன்னா, if you read the same verse in the amplified version, அதுல ரொம்ப அழகா எழுதிருக்கு. It says, for they have gone the defiant way of Cain, அல்லது முரட்டாட்டமுள்ள எதிர்த்து நிற்கிற பாதையாகிய காயினின் பாதையை தெரிந்து கொண்டார்கள்னு போட்டிருக்கு. It says that they chose a defiant way of Cain, or a resisting way. முதலாவது வந்து இந்த காயினுடைய பாதை ஏன் கர்த்தரால் வந்து காக்கப்படாம அதோட வழி வந்து ஏன் கெட்டு போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய வாழ்க்கையில் உள்ள முதல் எச்சரிப்பை நம்ம பெற வேண்டியது என்னன்னா, his life was tainted with resistance. கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு பாதையாகவே காயினுடைய வழி இருந்தது. The ways of Cain was tainted with resistance. எதிர்த்து நிற்கிறது. It was a resistance. பாருங்க, நீங்க அவனுடைய லைஃப் நீங்க ஆரம்பத்திலிருந்து படித்தீங்கன்னா, கர்த்தருடைய வழிகளுக்கு தன்னை ஒப்பு கொடுக்காத ஒரு மனுஷனாக நீங்க அவனை பார்க்கலாம். Right from the beginning you can see in his life he was not a person who was committing his way to the Lord. பாருங்க, நீங்க அவன் கொண்ட அந்த காணிக்கைகளை பாருங்களேன். Look at the offerings that he brought. கர்த்தர் வந்து இரத்த பலிகளை ஜீவனுள்ள பலியை ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லும்போது, இவன் காய்கறிகளையும் நிலத்தின் பலனையும் கொண்டு வந்து பலிபீடத்தில் வைக்கிறான். When the Lord asked to come and sacrifice the living creatures, he brought the fruits and the vegetables out of his ground. ஆண்டவருக்கு அது பிரியம் இல்ல. That was not pleasing to the Lord. ஆண்டவரே சொல்லுங்க, அவனுடைய காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் நிராகரித்தார்னு போட்டிருக்கு. The Bible says the Lord rejected the offering and also Cain. இந்த நிலத்தின் கனி எதை பத்தி பேசுது? What is this fruit of the land speak about? மனுஷனுடைய கை பிரயாசத்தை பத்தி பேசுது. It speaks about the labor of the hand of a man.
man. அப்ப அவன் என்ன நினைக்கிறான்னா, தேவனிடத்துல நான் அங்கீகாரம் பெறறதுக்கு என்னுடைய மாம்ச பிரயாசத்தை வச்சு நான் என்ன பண்ணுவேன், என் வேர்வையை வச்சு நான் என்ன பண்ணிடுவேன், அவர்கிட்ட நான் பிரியத்தை பெற்றுருவேன். So here he thinks that I can get approval of the Lord by showing or approaching God based on my own terms and labor. ஆனால் வேதம் சொல்லுகிறது, மனுஷன் தேவனுக்கு முன்பாக எந்த விதத்திலே அவன் மேன்மை பாராட்டவே முடியாது. But the Bible says a man cannot boast himself before God regarding anything. அவன் கர்த்தருடைய இரக்கங்களின் கிருபைகளை அவன் சார்ந்து கொள்ள வேண்டும். He should lean upon the mercies and grace of God. தேவனை தன் இஷ்டத்துக்கு வளைக்க முடியாது, தன்னை தேவனுக்கு அர்ப்பணிக்கணும். He cannot bend God according to himself, but he has to bend and commit himself to God. தேவன் அவருடைய பெற்றோருக்கு ஏற்கனவே ஒரு அடையாளத்தை காமிச்சிருக்கிறார். ஒரு மிருகத்தை பலியிட்டு அவர்களுக்கு தோலினால் ஆடையை போர்த்தினாரு. The Lord has already showed a sign to his parents by killing an animal and giving their skin as their covering. அப்ப கர்த்தர் ஒரு மாதிரியை காமிச்சு அதை பின்பற்ற சொன்னா, தம்பி அதை ஃபாலோ பண்றான், அண்ணன் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்லுகிறான். When God showed them an example and asked to follow, the younger brother was able to follow it, but the elder one was not. அங்கே நீங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் நீங்க பார்க்கலாம். You can find a resistance here. நீங்க என்ன சொல்றது, நான் என்ன செய்யறது, என் வழியில தான் நான் போவேன். So you say something and why should I do that? I will go in my own way. அடுத்தது பாத்தீங்கன்னா, அவனுடைய காணிக்கை நிராகரிக்கப்பட்ட உடனே அவனுடைய முகநாடி வேறுபடுகிறது, அவனுக்கு எரிச்சல் உண்டாகிறது. And again, when his offering was rejected, then his countenance failed and his countenance totally changed. அவன் எரிச்சல் உள்ளவளாய் மாறுகிறான். He became a man angry man. அவன் இந்த எரிச்சலோட இருக்கும்போது கர்த்தர் அவனை சந்திக்கிறார். When he was angry, the Lord met him. அவர் சொல்றார், ஏப்பா நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? And the Lord said, if you do good, you will not receive goodness. நீ நன்மை செய்யாவிட்டால் பாவம் உன் வாசற்படியிலே படுத்து கிடக்கும். If you do not do well, sin lieth at your door. ஆண்டவர் பேசுறாரு. The Lord is speaking with பாருங்க, him. நம்ம வாழ்க்கையில தவறுகள் நடக்கும்போது ஆண்டவர் உடனே நியாய தீர்ப்பு கொடுக்கிறது இல்ல. See, when we commit mistakes in our life, the Lord will not give a judgment immediately. ஆண்டவர் இரக்கங்களையும் கிருபைகளையும் தர்றாரு. The Lord offers mercies and grace. ஆண்டவர் இரண்டாம் தரம் திருப்பி வாய்ப்புகளை தர்றாரு. The Lord gives a second opportunity. எந்த மனுஷனும் குற்றம் செய்கிறவனையும் ஆண்டவர் இரக்கமுள்ளவனாய் ட்ரீட் பண்றாரு. God always treats every man who commits a mistake with mercy. கையும் மெய்யுமாய் விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டாள். A woman was caught red hand in adultery. சொல்றாரு, நீ போ, இனி பாவம் செய்யாதே. The Lord said, you go, don't ever sin again. பேதுரு 3 முறை இயேசுவை மறுதலித்தான். Peter denied Jesus 3 times. இயேசு அவனை பார்த்து, நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயான்னு கூப்பிட்டாரு. Jesus asked him, do you love me? நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விழுகைகள் வரலாம். We may have many faults in our life. எத்தனையோ பாவங்கள் வரலாம். We may commit many sins in our life. நம்ம சிலவேளை துணிகரமான பாவங்களை கூட செஞ்சிரலாம். Sometimes we may also commit presumptuous sins. ஆனா கர்த்தர் உடனே அடிக்கிறது இல்ல. But God will not beat us immediately. கர்த்தர் எப்பவுமே இரக்கத்தை முதல்ல கொண்டு வர்றாரு. God brings his mercy first. தப்பித்து செல்ல வழியை காண்பிக்கிறாரு. God shows us a way of escape. நம்முடைய பாதைகளை திருத்திக் கொள்ள ஆண்டவர் வாய்ப்புகளை உண்டாக்குறாரு. God gives us chances that we may rectify our paths. காயினுக்கு எரிச்சலும் கோபம் வந்த உடனே கர்த்தரே இறங்கி வந்து சொல்றாரு, நீ நன்மை செய்ய முடியும்பா, நீ நன்மை செய், உனக்கு மேன்மை கிடைக்கும். When Cain was angry and jealousy, the Lord himself came down and said, you do good and you will be accepted. பாரு, உங்க தம்பியை நான் ஏற்றுக்கொண்டேன் பாரு, அவனுடைய வழியை நீ பாரு, அதே போல நீ ஒரு பலியை செலுத்தி நீ நன்மை செய், நான் அவனை ஏற்றுக்கொள்றேன். See, I have accepted your brother, so you do as such what he did and I will also accept you. ஆனா இவனை பாத்தீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்றதுக்கே மனசு இல்ல. But he did not have a heart to accept it. அவன் போய் ஒரு ஆட்டை கொன்று ஒரு ஆட்டை பலியிட்டு அவன் கர்த்தர்ட்ட பிரியத்தை வாங்குறதுக்கு பதிலா அவன் செய்யற வேலையை பார்த்தீங்கன்னா சொந்த தம்பியை கொலை செய்கிறான். Rather than killing a lamb and getting the approval of the Lord, he killed his own brother. முதல்ல மாதிரியை காண்பித்தாலும் மாதிரியை பின்பற்ற மாட்டேன்றான். First, when an example was shown, he refused to follow it. இரண்டாவது ஆண்டவர் நேரடியா ஆலோசனை கொடுக்கிறாரு, அதற்கும் அவன் செவி கொடுக்க மாட்டேன்றான். Second, God himself came down and gave a counsel, but he also resisted that. இப்போ தன்னுடைய தம்பியை கொலை செய்த பிறகு ஆண்டவர் நேரடியாக காயின் இடத்துல திரும்ப வர்றாரு. Again, when he killed Abel, yet the Lord came again directly to him. கேக்குறாரு, என்னப்பா உன் தம்பி எங்க? He asked, where is your brother? தம்பி எங்க? Where is your brother? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? You know what did he say? என்னுடைய சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியா? Am I my brother's keeper? நான் தான் அவனுக்கு வாட்ச்மேனா? Am I watchman of my brother? எனக்கு எங்க இருக்கிறானே தெரியாது. I don't know where he is. ஆண்டவர் சொல்றாரு, என்ன பேசுற? The Lord said, what are you speaking? அவனுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்ன நோக்கி கூப்பிடுது. The voice of your brother's blood crieth from the ground. ஆச்சரியமா இருக்கு. It is really amazing. கர்த்தரே அவன்கிட்ட பேசினாரு. The Lord himself came and spoke with him. ஆனா அவனுடைய இருதயத்துல கொஞ்சம் கூட கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு விருப்பமே இல்ல. But he never had a desire to listen to the voice of God. பாருங்க, நம்ம வாழ்க்கையில
பிரியம் என்னவா இருக்கணும்னு சொன்னா, ஆண்டவரே நான் உம்முடைய ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்கிறவனா கிடையாது, நான் வந்து உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். You know what should our prayer and delight should be? Lord, I should not be resisting your Holy Spirit, but give me a heart to obey and give heed to the Holy Spirit. அதனால தான் ஆண்டவர் சாமுவேல் மூலமாக சவுல் இடத்துல பேசினாரு. That's why the Lord spoke through Samuel to Saul. பலிகளும் காணிக்கைகளும் கர்த்தருக்கு பிரியம் இல்லப்பா. God is not delighted in offerings and sacrifices. உன் பலியை பார்க்கிலும் உன் காணிக்கையை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் உத்தமம். Obedience is better than sacrifice. நீ கீழ்ப்படியாம முரட்டாட்டம் பண்ற பாரு, அது பில்லி சூனிய பாவத்திற்கு வந்து இணையானது. So when you don't obey and when you rebel against it, it is equal to witchcraft. இங்க இவன் செய்த வேலையை பார்த்தீங்கன்னா, காயினுடைய வழி என்ன வழின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிற அல்லது கர்த்தருக்கு தடை பண்ணுகிற ஒரு வழி. So here the way of Cain is a way that is tainted with resistance. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஒரு பரிசுத்தவானுடைய பாதையை நீங்க பார்ப்பீங்களானா, But when you look at the way of a saint, அவன் அப்படி எதிர்த்து நிற்கவன் கிடையாது. he will not resist against தன்னை God. முழுவதுமாய் கர்த்தருடைய பாதைக்கு அர்ப்பணிக்கிறவன். He commit himself completely to the way of God. பாருங்க, வேதத்துல அநேக பரிசுத்தவானுடைய லைஃபை பார்த்தீங்கன்னா, எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில விழுகைகள், அவங்க வாழ்க்கையில சில தவறுகள் நடக்க தான் செய்திருக்கு. Even in the Bible, when you read about many life of many saints, you can see they have their downfalls, they have sins in their life. இந்த வேத புஸ்தகத்துல இயேசுவை தவிர பூரண புருஷர் யாருமே கிடையாது. There is no perfect man in this Bible except Jesus. எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் போனவங்க தான். Everyone have committed sin and fallen short of the glory of God. ஆனா யார் மேல கர்த்தர் அடிக்கடி தன்னுடைய பிரியத்தை வெளிப்படுத்துகிறார்னா, தவறே செய்யாதவங்க கிடையாது. But on whom does God express his delight? It is not on the one who does not sin. ஆனா அவங்க யார் மேல பிரியம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தவறு செய்யறான், ஆனா கர்த்தர் பேசும்போது உள்ளம் உடைந்து நொறுங்குண்ட இருதயத்தோடு கர்த்தர்ட்ட வந்துடுறான் பாருங்க, அவன் மேல கர்த்தர் ரொம்ப பிரியமா இருக்கு. But a person who commits sin but again returns to the Lord with a broken and contrite heart, unto him the Lord is more அதனால தான் pleasing. வேதம் சொல்லுகிறது, That's the Bible says. நொறுங்குண்ட நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்கவே மாட்டீர். Lord, you will not neglect a contrite and a broken heart. நீர் புறக்கணிக்கவே மாட்டீர். You will not neglect, Lord. பாருங்க, நம்ம அடிக்கடி யோசிக்கும் போது சிலதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். இவங்களுக்கெல்லாம் இந்த பட்டம் தகுமா அப்படின்னு ஆச்சரியப்படுற சில நபர்கள் பைபிள்ல இருக்காங்க. Sometimes there are certain characters in the Bible where we will think, are they worthy of this title? உதாரணமாக தாவீது. For example, David, என் இருதயத்துக்கேற்ற மனுஷன் சொன்னாரு. a man after my own heart. ஆனா அவனோட லைஃப்ல வந்து தவறு செய்யலன்னு நினைக்கிறீங்களா? But do you think he has not committed any sin? அவன் வாழ்க்கையில எத்தனையோ தவறுகள் வந்தது. He has committed many sin in his life. அவன் தவறுகள்ல மிக முக்கியமான ஒரு பெரிய தவறு, பிரபலமான தவறு என்னன்னு கேட்டீங்கன்னா, பத்சேபாளோடு அவன் செய்த பாவம். One of the most popular sin that he has committed is with Bathsheba. அவனுடைய நம்பிக்கைக்குரிய தன்னுடைய சேவகனாகிய உரியாவினுடைய மனைவியை அவன் எடுத்துக்கொண்டது மாத்திரமல்லாமல் தன்னுடைய நம்பிக்கைக்குரிய சேவகனை கொலையே செய்தான். He not only took away the wife of his trustworthy servant but also killed him. ஆனா இவ்வளோ பெரிய கொடும்பாவத்தை அந்த மனுஷன் செஞ்சிருந்தாலும், though he has committed a great blunder, கர்த்தர் நாத்தானை அனுப்பி நீதான் அந்த மனுஷன்னு சொன்ன உடனே, when God sent Nathan and said that you are that person, பாருங்க, தாவீது உடனே தன்னுடைய சிங்காசனத்தில் இறங்கி தேவனுக்கு முன்பாக விழுந்தான். immediately David descended from his throne and fell at the feet of the Lord. பாவம் செய்த ஆண்டவரே, Lord, I have committed the sin. உம்முடைய கரத்துல மிகுந்த இரக்கங்கள் இருக்கு. Lord, there are great mercies in your hand. 51 சங்கீதம் முழுதும் நீங்க வாசித்தீங்கன்னா, If you read Psalm 51, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தாவி என்னை விட்டு எடுத்துறாதீரும். Lord, do not take your Holy Spirit from me. உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிராதீரும். Lord, do not cast me away from your presence. ஈசோப்பினால் என்னை கழுவும். Lord, wash me again with your eyes. எனக்குள்ளே ஒரு புதிய ஆவியை உண்டாக்கும், புதிய இருதயத்தை உருவாக்கும். And Lord, create in me a new heart, Lord. நானே பாவம் செய்தேன். Lord, it is I who have sinned. என் அக்கிரமம் என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கிறது. Lord, my transgressions always before you, Lord. எவ்வளவு பெரிய ஒரு ராஜாங்க அவன். See how great is he? ஒரு வார்த்தை சொல்லிதான் நாத்தான் தீர்க்கதரிசி ரெண்டா வெட்டி போட்டுருக்கலாம். If would have commanded a word, they would have cut Nathan into two. எவ்வளவு தைரியம் தான் ராஜாவுக்கு முன்னாடி வந்து நீ வந்து அவனே மனுஷன், அவன் தான் குற்றவாளி, அவன் தான் கொலைகாரன் எப்படி சொல்லுவ? So how bold you are to come and tell before king that he is the accused. அவன் அப்படி சொல்லல. He never said so. தேசத்துக்கே நியாயாதிபதியா இருக்கிற மனுஷன் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். A person who was judge for the entire nation humbled himself before the Lord. கர்த்தருடைய வசனம் அவனுக்குள்ள வந்தபோது அதை எதிர்த்து நிக்காம அவன் அதை ஏற்றுக்கொண்டான். When the word of the Lord came to him, he did not resist it but accepted it. பாருங்க, கர்த்தருக்கு
அதான் ரொம்ப பிரியம். That is pleasing to ஒரு God. நீதிமான் ஒரு பரிசுத்தவானுடைய பாதை அப்படிதான் இருக்கும். That how the way of a saint should be. நம்முடைய வாழ்க்கையில தவறுகள் வரும்போது ஆவியானவர் நம்மகிட்ட பேசுவாரு. When we commit mistakes in our life, the Holy Spirit will speak to us. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் வரப்போகும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துவாரு. The Lord will rebuke and teach us about this righteousness, this temperance, and also the judgment to come. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. கண்டித்து உணர்த்தும் போது when he condemns and rebukes us, கர்த்தருக்குரிய ஆவியானவருக்கு நாம எதிர்த்து நிக்காம நாம் அவருக்கு இடம் கொடுத்தோம்னு வச்சுக்கிடுங்களேன், கர்த்தர் நம்முடைய பாதைகளை சீர்படுத்த வல்லவராய் இருக்கு. when we don't resist him but give room for him, the Lord is able to rectify our paths. கர்த்தர் ஒரு பரிசுத்தவானின் பாதை பாதுகாக்கிறான். அது என்ன பாதைன்னு கேட்டா இந்த எதிர்த்து நிற்காத ஒரு பாதை. So when it says the Lord preserves the way of saints, it is a path where we don't resist. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. கெட்டுப்போன காயினின் பாதையை போல நம்முடைய பாதை இல்லாதபடி எச்சரிப்படைய கர்த்தர் கிருபை தருவாராக. May the Lord give us grace that we may be warned about this tainted way of Cain. இரண்டாவது அந்த வசனத்துல யூதா 1:11 வாசிக்கிறோம். Second, again we read in Jude 1:11. அங்கே கெட்டு போனது காயின் போன பாதை மாத்திரம் இல்ல, It was not only the way of Cain. இரண்டாவது பீலேயாம் என்கிறவனுடைய பாதையும் முடிவுல கெட்டு போச்சு. And next, the way of or the path of Balaam was also perished. வேதம் சொல்லுகிறது அவன் ஒரு பாதையில விரைந்து ஓடினான்னு போட்டிருக்கு. The Bible says he has run greedily in the error of Balaam. வேகமா ஓடினான், விரைந்து ஓடினானா. He ran greedily. Fast, he ran hastily, fast. வேகமா ஓடினானா. He ran fast. அது அவனை தடுத்த அந்த பேர் என்ன கழுதைய கூட அவன் கொன்று போடுற கூட ரெடியா இருந்தான். He was even ready to kill that donkey that was hindering him. அவனுக்கு வேகமா போகணும் அந்த பாதையில. He wants to run fast in the path. முடிவு என்னன்னு கேட்டினா கெட்டு போனா. But the end he was perished. இஸ்ரவேல் ஜனங்களால் அவன் கொல்லப்பட்டான்னு பின்னாடி படிக்கிறோம். We read that he was killed by the people of Israel. ஏன்பா உன் பாதை இப்படி ஒரு கெட்டுப்போன ஒரு பாதையா மாறுச்சு? Why did your path become a path of destruction? உன்னோட பலமுறை பேசின ஆண்டவர் ஏன் உன் பாதைகளை பாதுகாக்காம போயிட்டாரு? Why the Lord who spoke with you many times did not preserve your path? ரெண்டாவது அவனுடைய பாதையில தேவனுக்கு பிரியமில்லாம போன ரெண்டாவது காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய பாதை முழுவதும் தற்காலிகமான பலன் மேல் அவன் ரொம்ப பிரியமா இருந்தான். The second thing is that he was much pleased about the temporal rewards in his way. அவனுடைய வாழ்க்கையில தற்காலிகமான பலன்கள் மேல் நோக்கமா இருந்தான். He was focused upon the temporal rewards in his way. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இதை குறித்து பேதுரு எழுதும்போது கூட அவர் சொல்லுவாரு. When Peter writes about this, he says 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15-16 பாருங்களேன். 2 Peter 2 verses 15 and 16. 2 பேதுரு 2:15-16. 2 Peter 2:15-16. செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பீலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் என்ன செய்தது? மனுஷர் பேசி தீர்க்கதரிசியினுடைய மதியீட்டை என்ன செய்தது? மதியீட்டை தடுத்தது. They have forsaken the right way and gone astray, following the way of Balaam the son of Beor, who loved the wages of unrighteousness, but he was rebuked for his iniquity. A dumb donkey speaking with a man's voice restrained the madness of the prophet. அங்க நடக்கிற ரொம்ப கிளியரா போடுறாரு அவரு. It is very clear here. அவர் சொல்றாரு அநீதத்தின் கூலியை விரும்பின பீலேயாம். It says the Balaam who loved the wages of unrighteousness. அநீதத்தின் கூலியை விரும்பினான். He loved the wages of unrighteousness. உங்களுக்கு தெரியும், அவன் முதல் முறை கர்த்தர்ட்ட போய் கேக்குறான், ஆண்டவரே என்னை கூப்பிடுறதுக்கு பாலாக்கின் ஆட்கள் வந்திருக்காங்க, நான் போட்டுமான்னு கேட்டான். So you know very well that the first time he went to the Lord and said, Lord, the people of Balak have come to invite me, should I go with them? வந்தவங்க சொல்றாங்க, உங்களுக்கு அநேக வெகுமதிகள், உனக்கு நிறைய பணம்லாம் ராஜா கொடுப்பாரு, நீ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா தீர்க்கதரிசனம் சொல்லுன்னு. The chiefs who came said, see, you have to speak against these Israelites. The king will give you more rewards. சபிக்கிறதுக்கு கூலி. So higher being paid to curse. ஆனா அவன் வரமாட்டேன், ஆண்டவர்ட்ட போய் கேட்டான், ஆண்டவர் போகாதன்னாரு. But he went and inquired God. The Lord said, do not go. அவன் வரமாட்டேன்னு உட்கார்ந்துட்டான். He said he will not go and he sat there. ஆனா இரண்டாவது முறை ஒரு வாய்ப்பு வந்தது. But again he got a second opportunity. திருப்ப இவனை விட முன்பு அனுப்பினவர்களை விட கொஞ்சம் கனமுள்ள கொஞ்சம் மேன்மையான ஆட்களை அனுப்பி
பாப்பா திரும்ப சபிக்கிறக்கு வான்னு கேட்டா இவன் என்ன சொல்லியிருக்கணும்? Now again, when the king sent princes who were more honorable than the earlier people, what should have told him? கர்த்தர் சொன்னதை சொன்னானா இல்லையா? Did he tell what the Lord நான் வரமாட்டேன்னு அவன் சொல்லியிருக்கணும். You should have told, I will not come. அவங்க சொல்றாங்க நாங்க இன்னும் அதிக வெகுமதிகளை தர்றோம். They said, we will give you more gifts. இப்போ உடனே அவன் என்ன பண்றான் தெரியுமா? You know what did he do வெயிட் now? பண்ணுங்க, நான் கர்த்தர்ட்ட கேட்டு சொல்றேன். He said, wait, I will ask, inquire of God. உண்மை என்ன தெரியுமா? You know what is the truth? அவனுடைய மனதுல அந்த பணம் வந்து ஒரு அட்ராக்டிவான ஃபீச்சரா மாறிடுச்சு. So this money has become an attractive feature in his heart. வாய் வந்து வேணாம் வேணாம்னு சொன்னாலும் Though his mouth refused to get go, மனது எங்க போயிருச்சுன்னா இன்னொரு முறை கேட்டு பார்க்கலாம், வாய்ப்பு கிடைச்சா போலாம். but his heart was said that let us ask and inquire God, if I get a chance I will go. வந்த கூலியை ஏன் விடுவானே? Why should I leave the money that I got? வீடு தேடி வந்து கொடுக்குறேன்றானுங்க. They have come seeking me and they are ready to give me. ஆண்டவர் தான் மனசை மாத்தி இருக்கிறாரா பார்க்கலாம். So let us see whether God has changed his heart. அல்லது இன்னொரு முறை கேட்டா மனசு மாறுவாரான்னு ட்ரை பண்ணலாம். Or let us try, if we ask the second time, the Lord will change his mind. அப்படி நினைச்சிட்டு இவர் போய் ஜெபம் பண்ண போறாரு. So in that aspect he went and prayed. ஆண்டவர் போன்றாரு. The Lord said, you go. போ. You go. போனா When he went, போற வழி எல்லாம் தடதான். but whatever he went, all the ways he had ஆனா hindrance. அவனுக்கு அந்த பணத்தின் மேல் ஒரு வெறி. But he was zealous about the money. இந்த மாதிரி கஸ்டமர் எப்ப நம்மளுக்கு கிடைப்பாங்க? When will I get such kind of customer? ராஜாவே கூப்பிட்டுருக்காரு. The king himself has invited me. இந்த மாதிரி கனம் மரியாதைலாம் எங்கேயும் கிடைக்காது. So I will not get such kind of honor and respect anywhere else. இதை நம்ம விட்டுற கூடாது. I should not leave this. தனக்கு பல வருஷம் சேவை செய்த கழுதையை கொன்றே போடுவேன்னு போட்டு அதுகிட்ட பேசுறான். And he was also speaking, hitting the donkey, that he is ready to kill the donkey which served him for many years. இதெல்லாம் எதுக்கு? You know for what? அநீதத்தின் கூலி. It's because of the wages of unrighteousness. பாருங்க, அவன் வாயாலே அவன் சொல்றான், கர்த்தர் வந்து இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியம் என்று சொன்னான். So he himself said through his voice, it is pleasing for the Lord to bless Israel. கவனிச்சீங்களா அந்த வார்த்தையை? Did you look at the word? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்னு வாயை திறந்து அவன் தான் தீர்க்கதரிசி சொன்னான். It is he who gave the prophecy that it is pleasing for the Lord to bless Israel. ஆனா அவனுடைய வாழ்க்கையை நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா, But when you look his life, கர்த்தருக்கு பிரியம் என்ன என்று அவனுக்கு தெரிந்திருந்தா கூட அந்த இஸ்ரவேல் ஜனங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னு அவனுக்கு பிரியம் இல்ல. but though he knew what pleased the Lord, but he was not pleased what the Lord was, or the blessing of the Israel. He was not pleased with Israel getting blessed. நான் சொல்ல விளக்குச்சா உங்களுக்கு? கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது பிரியம் தான் கர்த்தருக்கு. So the Lord is pleased to bless Israel. ஆனா இவனுக்கு பிரியம் இல்ல. But it was not pleasing to him. அதனால இவன் என்ன செய்யறான்? கடைசியில பாலாக்குக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்க எப்படி சபிக்கப்படலாம்னு சொல்லி இவரே ஐடியா கொடுக்கிறாரு. So at last what did he do? He gave an idea to Balak how to curse Israel. இப்படி கர்த்தருடைய பிரியத்தை அறிந்தும் கர்த்தருக்கு பிரியமானதை தான் வாழ்க்கையில நிறைவேற்றாம அவனை கண்ணை மறைச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, அநீதத்தின் கூலி. So this way, by knowing what pleases the Lord, but what did hide his eye or blindfolded his eyes from pleasing God, it is the wages of unrighteousness. வெளிப்படுத்தல் 2:14 இவனை குறித்து வாசிக்கும் போது, if you read in Revelation 2:14, இயேசு இவனை குறித்து பேசுகிறார். Jesus speaks about him. அவர் சொல்லுகிறாரு, சில காரியங்கள் உன்னை குறித்து உன் பேர்ல எனக்கு குறை இருக்கிறது. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலேயாமினுடைய போதகத்தை கை கொண்டிருக்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டுன்னு போட்டிருக்கு. Here we read, but I have a few things against you, because you have there those who hold the doctrine of Balaam, who taught Balak to put a stumbling block before the children of Israel, to eat things sacrificed to idols and to commit sexual immorality. ஒரு தீர்க்கதரிசியினுடைய வேலை என்ன? What is the work of a prophet? விக்கிரகங்களை பின்பற்றவங்கள ஜீவனுள்ள தேவனை பின்பற்றுங்கன்னு சொல்ற வேலை தான் தீர்க்கதரிசியின் வேலை. So it is the work of a prophet to tell people to turn to God from idols. ஆனால் இவர் சொல்றாரு, ஐடியா கொடுக்கிறாரு. Now he is giving an idea. இஸ்ரவேல் ஜனங்களை வந்து நீங்க வேசித்தனம் பண்றதுக்கும் விபச்சாரம் பண்றதுக்கும் அவங்க வந்து விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிறதுக்கும் இவரை ஏவி விடுறாரு. So he is stirring up this Balak to put a stumbling block that the people of Israel may eat things sacrificed to idols and commit sexual immorality. எதுக்கு எப்படிப்பா நீ இப்படி வழி தப்பி போன? So why did you go? How did you stay away? இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத பாதையில உன்னை தீவிரமா நடக்க பண்ணது என்னன்னு கேட்டீங்கன்னா, அநீதத்தின் கூலியின் மேல் இருந்த வாஞ்சை. It was his love and the desire of the wages of unrighteousness that made him to walk in such kind of greedy way. தற்காலிகமான பலன் மேல வாஞ்சை வச்சிட்டான். He had a desire upon temporal rewards. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே இந்த தெரிந்தெடுப்பு நம்ம லைஃப்ல இருக்கு. So this kind of choosing is always present in our life. நித்திய பலனா தற்காலிகமான பலனா? Is that an eternal reward or a temporal reward? நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையை தெரிந்தெடுக்க வேண்டிய ஒரு பரிசுத்தவான் எப்பவுமே எதை தெரிந்தெடுப்பான் அப்படின்னு கேட்டா,
தற்காலிகமான பலன் இல்ல, நித்திய பலன். I tell you, a saint will always choose an eternal reward and not a மத்தேயு temporal. 6ஆம் அதிகாரம் முழுசுதான் நீங்க வாசிக்கலாம். If you read Matthew 6, you can read about it. ஒரு மாயக்காரன் வந்து தற்காலிகமாக மனிதர்கள்ட்ட வந்த புகழ்ச்சிக்காக அவன் என்ன செய்வான்னா, தான தர்மங்களை வந்து மனுஷர் பார்க்கிறபடி செய்வான், ஜெபங்களை மனுஷர் பார்க்கிறபடி செய்வான், உபவாசத்தை மனுஷத்தை கனம் பெறதுக்காக அவன் செய்வான். A hypocrite will do everything by giving alms or praying and fasting, everything that people may see him. ஒரு டெம்பரரி ரிவார்ட், It is மனுஷருடைய புகழ்ச்சிக்காக, just for the praise of the people. ஆனா ஒரு பரிசுத்தவான் யார் தெரியுமா? But who is a saint? அவன் ஜெபத்தை அறை வீட்டுக்குள்ள போய் செய்யறான். He will pray in his room. அவனுடைய தான தர்மங்கள் வலதுகை செய்யறதை இடதுகை தெரியாம செய்யறான். He will do alms that his left hand will not know what the right hand does. அவன் உபவாசம் பண்ணும்போது முகத்தை வாடலாய் வைக்காமல் எண்ணெய் பூசி அவன் வந்து தான் உபவாசம் பண்ணுகிறேன் என்பதை காண்பிக்காத விதத்துல உபவாசம் எடுக்கிறான். And also when he fasts, he will not show as if he is fasting, but he will keep himself fresh and shows that he is not fasting. கடந்த வாரம் நம்முடைய போதகர் கொடுத்த செய்தி நீங்க கேட்டீங்க. Last week you also heard the sermon that a pastor gave. மோசே என்ன செய்தான்னா, இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்தான்னு பார்க்கிறோம். We read Moses was focused on the reward that is yet to come. உலகம் வந்து அவனுக்கு உடனே ஒரு பலனை கொடுத்துச்சு. The world gave him an immediate reward. பாவ சந்தோஷங்கள் கொடுத்தது. The pleasures of sins. அங்க எகிப்தினுடைய செல்வம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. Riches of Egypt was given to him. பார்வோனின் குமாரத்தின் மகன் என்று எண்ணப்படும் ஒரு தகுதி அவனுக்கு கொடுக்கப்பட்டது. He was also given a position to be considered as the son of daughter of Pharaoh. ஆனா உன்னை கண்டுபிடிச்சான். But he found out something. இதெல்லாம் அனித்தியமானது. All these are immortal. இது எல்லாத்தையும் நான் விட்டுட்டு தான் போனோம். I have to leave all these things. ஆனா நான் எதன் மேல நோக்கமா இருக்கணும்னா, இனி வரும் பலன், நித்திய பலன் மேல் நான் நோக்கமா இருக்கணும். But I should be focused on a reward that is yet to come, which is an eternal one. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை வந்து கர்த்தர் பாதுகாக்கணுமா? My dear ones, if the Lord had to preserve our way, ஒரு பரிசுத்தவானின் பாதை எப்படிப்பட்ட பாதை தெரியுமா? you know what is the path of our right saint? உலக மக்களை போல அனித்தியமான காரியங்களுக்கு பின்னால ஓடுறவங்களா இல்ல. It is not running like this worldly people behind the mortal things. நித்திய பாதை நான் தெரிந்தெடுக்கிறேன் ஆண்டவரே. Lord, I will choose an eternal way, Lord. நித்திய பாதை நான் I தெரிந்தெடுக்கிறேன். will choose an eternal way. இந்த உலகத்துல எனக்கு பாடு இருந்தா கூட பரவாயில்ல. No matter even if I suffer in this world, நான் வந்து அதை சகித்து கொண்டு ஓடுறேன். I will endure and run. தேவனை தேடுகிறதுல பிரியப்படுறேன். I will desire in seeking God. அதனால நான் அநேகருடைய பேர் என்ன வாழ்த்துக்களையும் அநேகருடைய பாராட்டை இழக்கிறதா இருந்தா கூட பரவாயில்ல. No matter if I have to lose the appreciation and applause of other people. என் வாழ்க்கையில செல்வத்தை இழக்கிறதா இருந்தா கூட பரவாயில்ல. No matter if I have to lose the riches of my life. ஆண்டவரே, நான் நித்திய பலன் மேல் நோக்கமா இருக்கிறேன். Lord, I will be focused on the eternal reward. நித்திய பலன் மேல் நோக்கமா I இருக்கிறேன். will be focused on the eternal reward. பிரியமானவர்களே, My dear ones, இந்த உலகத்தின் பலனுக்கும் நித்திய பலனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்றதை மறந்துடாதீங்க. don't ever forget there's a great difference between the reward of this world and also eternal reward. இந்த உலகத்துல ரொம்ப பெரிய பலன் கூட வாழ்றவங்களுக்கு நித்தியத்திலே அதே போல பலன் இருக்குன்றது எந்த கேரண்டியும் கிடையாது. And there is no guarantee people who live with great reward in this world will also have an eternal reward. ஐஸ்வர்யமானும் லாசருவை குறித்து நம்ம படிக்கிறோம். We read about rich man and Lazarus. இந்த உலகத்துல சம்பரமாய் சாப்பிட்டு நன்றாய் உடுத்து செல்வந்தனாய் வாழ்ந்தவனுடைய முடிவு வந்து ஒரு சொட்டு தண்ணிக்கு அலைந்தவனா பார்க்கிறோம். The end of a man who ate sumptuously in this world and lived very happily, but he was asking for one drop of water. அவனுடைய நோக்கங்கள் உலகத்தோட முடிஞ்சிருச்சு. His all intentions, its all purposes ended with this world. நித்தியத்துக்காக ஒண்ணுமே அவன் சேர்த்து வைக்கல. He did not store up anything for eternity. ஆனா வாழ்நாளெல்லாம் பிச்சைக்காரனா வாழ்ந்து கொண்டிருந்தவனை வந்து ஆண்டவர் ஆபிரகாமின் மடியில போய் தேற்றி கொண்டிருந்தாரு. But the one who lived as a beggar all through his life in this world, there he was in the bosom of Abraham. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. பரிசுத்தமானின் வழியை கர்த்தர் காக்கிறார் அப்படின்னா அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறானா, அனித்தியமான பலன்களுக்காக, தற்காலிகமான பணத்துக்காக அவன் வந்து ஓடுறவனா இருக்கவே மாட்டான். When you say the Lord preserves the way of his saints, it means that he will not be focused on the temporal rewards of this world. நிறைவேளை இதுதானே நம்முடைய வாழ்க்கையை படாத பாடுபடுத்துது. Many times only this is troubling our life very much. இந்த உலகம் கொடுக்கிற புகழ், இந்த உலகத்துல இருந்து வர்ற பணம், நமக்கு இருக்கிற கொஞ்சம் பிரதிபலன், இதுதானே நம்ம இருதயம் அப்பப்போ திரும்பிடுது. The name and the fame that we get in this world, the riches and the money that we get in this world, that is what actually turns away from the Lord. அதுதான் நம்ம கண்ணுக்கு பெருசா தெரியுது. That appears to be great before our eyes. இதை எப்படிங்க மிஸ் பண்றது? How can I miss this? இதை எப்படி வேணான்னு சொல்றது? How can I refuse it? இதை எப்படி நம்ம விட்டு கொடுக்கிறது? How can I yield it?
இதெல்லாம் கிடைக்குமா? சும்மா கிடைக்குமா? Will I get it free? வர்றதை எதுக்கு வேணாம்னு சொல்றது? Why should I say no to the வா one which தேடி வருது. it comes seeking me? இதுல சோதனையில சிக்கனவங்க நிறைய பேர் இருக்காங்க. There are many people are caught in the such temptations. வேதம் முழுவதும் நீங்க படிக்கலாம். You can read the entire Bible. பிலேயாம் மாத்திரம் இல்ல, Not only Balaam. காயினை குறித்து படிச்சீங்கன்னா இவர் இதே ப்ராப்ளம் தான். Even Cain was also had the same problem. சாரி ஏசாவை பார்த்தீங்கன்னா இதே பிரச்சனை தான். Asa also had the same problem. ஒரே ஒரு கப் கூழுக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை வித்துட்டான். Just for one cup of gruel he sold his birthright. கொஞ்சம் பணம் தான் அந்த கேயாசியினுடைய கண்களை அடைச்சு போட்டுச்சு. It was little money that blindfolded the eyes of Gehazi. சீமோனுடைய கண்களை வந்து இந்த கொஞ்சம் பணம் தான் அடைச்சு போட்டு பணத்தை வச்சு பரிசுத்தாவின் வரத்தை பெற்றலாம் நினைச்சான். It was little money which blindfolded the eyes of Simon and he thought he can get the Holy Spirit by giving this money. 3 வருஷம் இயேசுவோட இருந்தாங்க. யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்கு ரட்சகரே காட்டி கொடுக்க துணிஞ்சிட்டான். Judas, who was with Jesus for 3.5 years, just for 30 silver pieces he dared to betray Jesus. நம்முடைய வாழ்க்கையில தற்காலிகமான பலன்களை குறித்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். We should be very careful about temporal rewards in our life. ஆண்டவரே, என் முழு உள்ளத்தோடு உம்மை தேடுவேன். Lord, I will seek you with all my heart. நீர்தான் எனக்கு நித்திய பங்கு. Lord, you are my eternal part. நீர்தான் எனக்கு நித்திய பலன். Lord, you are my eternal reward. உம்மை தேடுவேன். Lord, I will seek you. நான் சொல்லுவேன், இரண்டாவது பாதை ஒன்னு இருக்கு, நம்ம எச்சரிப்பா இருக்க வேண்டிய பாதை. I tell you the second path we should be careful about. அநித்தியமான உலக நன்மைகளுக்காக நான் திரும்ப மாட்டேன். I will not turn towards the temporal rewards of the world. நீதிமானுடைய பாதை அப்படிதான் இருக்கும். That is how the way of a saint would be. ஒரு பரிசுத்தவானுடைய பாதை அப்படிதான் இருக்கும். The way of a righteous and saint would be so. நான் சொல்லுவேன், நம்முடைய பாதைகள் மேல் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்க வேண்டுமா? I tell you, if you need the protection of the Lord on your way, இந்த ரெண்டு பாதைகளை குறித்து நம்ம எச்சரிப்பா இருக்கணும். we should be careful about these two paths. முதலாவது என்ன? First, காயினுடைய எதிர்த்து நிற்கிற பாதை. the Cain's path which is tainted with resistance. இரண்டாவது பீலேயாமினுடைய தற்காலிகமான பலன்களை தேடி விரைந்து ஓடுகிற பாதை. And second is a way of Balaam which was running behind temporal rewards. மறுபடியுமாக யூதா 1:11 பாருங்க. Let's read Jude 1:11 again. அதிலே காயினுடைய வழி, அப்ப பீலேயாம் விரைந்தோடின வழியை மாத்திரம் பேசாம மூன்றாவது ஒன்று எழுதி இருக்கு. It not only speaks about the way of Cain and also the way of Balaam. கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். And perished in the rebellion of Korah. மூன்றாவது ஒரு பிரச்சனை இருக்கு. The third problem here. ஒரு பாவியினுடைய, ஒரு துன்மார்க்கனுடைய பாதையில இருக்கிற மூன்றாவது ஒரு பிரச்சனை என்னன்னா, அவனுடைய எதிர்த்து நிற்கும் அல்லது முரட்டாட்டம் பண்ணும் ஒரு சுபாவம். The third problem that ungodly will face is the trait of a rebellion. எதிர்த்து பேசுகிற ஒரு துணிச்சல். Trait of rebellion. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. உங்களுக்கு இந்த கோராகை பத்தி உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். I think you can know about this Korah. நீங்கள் என்னாகமம் 16ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களா? அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. If you come to number 16, this incident is written here. இந்த கோராகு யாரு? Who are this Korah? கோரா வந்து ஈசார் என்று சொல்லுகிற ஒரு லேவியனுடைய குமாரன். So Korah was the son of Izar who was Levite. கோதாத் என்று சொல்லுகிறவனுடைய குமாரன் அவன். So he was the son of Kohath of the tribe of Levi. இவங்க எல்லாரும் யாருன்னா லேவி புத்திரர். They all from Levites. இன்னொரு விதமாய் சொன்னால் ஆரோன் மோசே எந்த கோத்திரத்திலிருந்து வந்தாங்களோ அதே கோத்திரத்தை சேர்ந்தவங்க தான் இந்த கோரா. In other words, they also belong to the same tribe in whom Moses and Aaron belonged to. ஆனால் அவன் ஒரு குற்றச்சாட்டை வந்து மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாய் கொண்டு வருகிறான். They brought an accusation against Moses and Aaron. நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களை நீங்க எங்களை காட்டிலும் உயர்த்துறீங்க. They say that you exalt yourself above all. நீங்க வந்து உங்களை மேன்மைப்படுத்துறீங்க. You exalt yourself above everyone. அவன் மாத்திரம் இல்லங்க, கூட ஒரு 250 பேரை சேர்த்துக்கிட்டான். இந்த முரட்டாட்டம் பண்றதுல ஒரு கலகம் பண்றதுக்கு 250 பேரை சேர்த்துக்கிட்டான். And he was not alone in this. He gathered around 250 other men to challenge and accuse and bring a rebellion. நான் நினைக்கிறேன் கோரா என்ன நினைச்சிட்டான்னா, இந்த மோசேயை விட ஆரோனை விட என்னால இன்னும் சிறந்த தலைவனா இருக்க முடியும். So Korah thought I could be a better leader than this Moses and Aaron. அவன் நினைச்சான், இந்த மோசே திக்குவாயன், இந்த ஆரோனும் வந்து பெரிய ஆள்லாம் ஒன்றும் கிடையாது, இவங்கெல்லாம் சாதாரண ஜனங்கள், நாம அவர்களோடு பிறந்தவங்க தானே, நமக்கு இந்த பதவி சரியா இருக்கும்னு நினைச்சு இவனா என்ன பண்றான்னா அந்த ஊழியத்துல தன்னை ஏற்படுத்தி கொள்றதுக்கு முயற்சி எடுக்கிறான். So this Korah thought this Moses is a man of stammering tongue and Aaron is not a great man, so he thought he could do a better job than them leading
leading the people. பாருங்க அவங்க இந்த கோராக்கு வந்து மோசேயினுடைய பலவீனமும் தெரியும், ஆரோனுடைய பலவீனமும் தெரியும். These Korah know even the weakness of Moses and also weakness of Aaron. நல்ல கவனிங்க, இதுல முக்கியமான காரியம் சொல்றேன். There's an important thing I can tell you. மோசே வந்து ஒரு எகிப்தியனை கொலை செஞ்சு இவர் 40 வருஷம் போய் மீதியான்ல உட்கார்ந்தது இவருக்கு தெரியும். So he very well knew that how Moses killed an Egyptian and went to Midian for 40 years and stayed there. அதே போல ஆரோனும் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கலகம் பண்ணும்போது சீனாயிலிருந்து மோசே திரும்பி வராத போது கன்றுக்குட்டியை செஞ்சவர் இவர் தான் தெரியும் அவனுக்கு. And also he knows about Aaron who made a golden calf when Moses returned from Mount Sinai. இப்ப இவர் நினைக்கிறாரு, Now he thought, இவனுக்கு என்ன தகுதி இருக்கு, what இவனுங்களே வந்து இவ்வளவு ஜனத்தை நடத்த முடியும், எனக்கு நடத்த முடியாதா? So when they can lead such kind of people, will I not be able to lead people? நான் வந்து இந்த இடத்துக்கு ஏறுவேன். So I will rise up to this position. அவர் என்ன நினைச்சிட்டாருன்னு சொன்னா, What did he think? இந்த ஊழியத்துக்கு ஏற்படுறது அப்படின்றது தன்னுடைய மனதுல தன்னுடைய கணிப்புல அவரா தீர்மானம் எடுத்து ஒரு மனுஷன் மேல எழும்புறதுன்னு அவர் நினைச்சிட்டான். So he thought being appointed for a divine ministry is just a self determination or self decision which a man takes up to come to that place. அவனுக்கு ஒண்ணு புரியல, இந்த கனமான ஊழியத்திற்கு ஒருவனும் தானா ஏற்படுகிறது இல்லை. So he did not understand that no person is made or appointed for this divine ministry by himself. தானாக ஏற்பட முடியாது. They cannot come by himself. கர்த்தர் அழைக்கணும். God should call him. கர்த்தர் தெரிந்தெடுக்கணும். God should choose him. கர்த்தர் பேர் சொல்லி அழைத்து தான் வைக்கிறார் அந்த இடத்துல. So it is only God calls him by his name and appoints him there. மோசே ஆரோனியும் பாருங்க. Look at Moses and Aaron. இவங்க ஊழியத்துக்கு தேடி போல. They did not come seeking the ministry. ஆண்டவர் அவர்களை தேடி வந்தார். God came seeking them. மோசே ஆண்டவர் வந்து மீதியான்ல தேடி வந்தார். God came seeking Moses in Midian. அவர் எரிகிற முட்செடியிலிருந்து அவனோடு பேசினார். And the Lord spoke to him out of the burning bush. ஆரோனை குறித்து ஆண்டவர் மோசேட்ட சொன்னார், உனக்கு அவன் வாயா இருப்பான், நீ அவனை சந்திப்பாய்ன்னு சொன்னாரு. And the Lord told about Aaron to Moses that he shall be your mouth and you will meet him. அப்படி சந்திக்கப்பட்டு அழைக்கப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்ட ஊழியர்கள் இடத்துல தான் கர்த்தர் பேசினாரு. So unto those servants of God who have been chosen, called and appointed, God spoke with those நல்லா servants. கவனிங்க. Listen carefully. நாம வந்து தேவனால் ஒரு காரியத்துக்கு ஏற்படுத்தப்படாவிட்டால் தேவனுடைய வழிநடத்தலும் அவற்றிலிருந்து வரவே வராது. If you are not appointed for something by God, then you will not receive a leading from God even. நல்லா கவனிக்கணும் நீங்க. You have to listen carefully. கர்த்தர் நம்மை வழி நடத்தணும்னா அவரால் ஏற்படுத்தப்படணும். So if you have to receive the leading of God, then you should be appointed by the Lord. பாருங்க, நம்ம வீடுகள்ல வந்து இப்ப எல்லாரும் வீட்ல இருந்து வேலை செய்றாங்க இப்ப எல்லாம் இல்ல. So we have most of people working from home now. work from home கல்ச்சர் இப்ப ஆரம்பிச்சிருக்கு. Now work from home culture started here. அந்த வீட்ல வந்து நீங்க work from home பண்ணனும்னா ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் கண்டிப்பா தேவை. So if you have to work from home, you need an internet connection. பாருங்க, ஒரே கனெக்ஷன் தான். It is one connection. அந்த கனெக்ஷன்ல தான் உங்க பையனும் வேலை செய்றாரு, உங்க பொண்ணு வேலை செய்யுது, நீங்களும் வந்து யூடியூப் பாக்குறீங்க, உங்க பிள்ளைகளும் வந்து ஸ்கூல்ல வந்து அவங்க பாடம் படிச்சிட்டு இருக்காங்க. So it is one connection, but using that connection, your son and daughter are working, you are also watching videos on YouTube, and your children are also studying online classes. உங்க வீட்ல கனெக்ஷன் இருக்கிறதுனால உங்க பையன் வந்து வேலை செய்யற வேலையில நீங்க கேக்குற கேள்விக்கு அந்த எஜமான் வந்து பதில் சொல்ல மாட்டாரு. So it's just because he is working in one connection, it doesn't mean that his master had to answer your questions. அவருடைய பாஸ் உங்ககிட்ட பேச மாட்டாரு. His boss will not speak with you. அவர் சொல்ல, நீங்க யாருங்க? He says, who are you? இல்ல நான் இந்த கனெக்ஷன் நான் வச்சிருக்கேன். I have this connection. நான் தாங்க காசு கட்டறேன் இந்த கனெக்ஷன். I am the one who is paying bill for this நீங்க connection. சொல்லுங்க, நான் இத செய்றேன். So you tell me what I am supposed to do. அவர் சொல்வாரு, you are not appointed by me. என்னால் நீ ஏற்படுத்தப்படல. He will tell you, you are not appointed by me. யார் அப்பாயின்ட்மென்ட் வாங்குனாங்களோ அவங்ககிட்ட தான் நாங்க பேசுவோம். We will speak to the one who has received this appointment. அவர்களுக்கு தான் நாங்க வழி நடத்துவோம். And we will lead only those people. அவர்களுக்கு தான் செய்ய வேண்டியதை செய்ய சொல்லுவோம். And we will ask them to do what we are supposed to do. ஆண்டவர் அதே போல தான். God is also same. 6 லட்சம் புருஷர் இருந்தாங்க. There were 6 lakh people. கர்த்தர் அதுல 2 பேர் அழைக்கிறாரு. But God calls 2 among them. தெரிந்தெடுக்கிறாரு. God chooses them. ஊழியத்தை கொடுக்கிறாரு. God gives them அவருடைய ministries. கற்பனைகளை கொடுக்கிறாரு. God gives them commandments. அவர்களோடு முகமுகமாய் பேசுறாரு. God speaks with them face to அவர்கள் face. கைகளிலே அற்புதங்களை அடையாளங்களை கர்த்தர் செய்றாரு. God does some miracles and wonders through them. ஆனா கோரா நினைக்கிறாரு, But Korah thought, நம்மளும் அதே வம்சம் தானே, அதே கோத்திரம் தானே, I also belong to the same tribe. நானும் லேவியன் தானே, I am also a Levite. அவங்ககிட்ட நடத்துறவர் என்ன நடத்த மாட்டாரா? When God can lead them, why don't he lead me? அவங்க செய்யற வேலையை நான் செய்ய முடியாதா? Will I not be able to do what they are doing? அவங்க எத்தனையோ விழுகைகள் அவங்க லைஃப்ல இருக்கு. They have many downfalls in their life. அவங்க வாழ்க்கையில எத்தனையோ குறைகள் இருக்கு. They have many faults in their life. அந்த மாதிரிலாம் நான் குற்றம் செய்யல. I did not commit such kind of sins. என் மேல எந்த பழியும் கிடையாது. There is no blame upon me. அவர்களை விட நான் ரொம்ப தகுதி உள்ளவன். I am more eligible than them. அவர் இப்படி நினைச்சாரு. He thought so. ஆனா கோரா குணம்
மறந்துட்டாரு. But Korah forgot something. ஒரு மனுஷனுடைய தகுதி அவனாலே வர்றதில்ல, அவனை தகுதிப்படுத்துகிற ஒரு தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு. So qualification eligibility is not done by himself, but the Lord who qualifies a person. ஹல்லேலூயா. Hallelujah. அதான் ஒரு பரிசுத்தவான் இப்படி சொன்னாரு, That's why a saint said, God does not call the qualified, he qualifies the called ன்னு சொன்னாரு. அதாவது தேவன் தகுதி உள்ளவன் அழைக்கிறது இல்லையா, அழைத்தவன தேவன் தகுதிப்படுத்துகிறாராம். தகுதி உள்ளவன் அழைக்கிறது இல்ல. God does not call the qualified. அழைத்தவனை தகுதிப்படுத்துகிறார். He qualifies the called. அதனாலதான் பவுல் சொல்வாரு, That's why Paul says, ஒரு ஊழியக்காரன் விழுந்தாலும் எழுந்தாலும் அவன் கர்த்தர்ட்ட கணக்கு கொடுக்கணும். so even if a servant of God, he falls or rise up, he is accountable to God. அவனை நியாயம் தீர்க்கிறதுக்கு உங்ககிட்ட அதிகாரம் இல்லப்பா. You don't have authority to judge him. அவன் விழுந்தாலும் 70 முறை விழுந்தாலும் தூக்கி நிறுத்த கர்த்தர் வல்லவர். Though he falls 70 times, the Lord is able to raise him up. இந்த கோராகு இதை ஒரு காரணமா பயன்படுத்தி 250 பேரை கூட்டுக்கிட்டு ரிபெல்லியன்ல எழும்புறாரு. Korah knew this as a reason, took this as a reason and gathered 25 people in a rebellion against him. கர்த்தர் ஏற்படுத்தின அந்த தலைவனுக்கு விரோதமாக எழும்பினானே. He rose up against the leader that the Lord appointed. முடிவு என்ன தெரியுமா? And what was the end of it? அவனுடைய வழி செம்மையான வழியா இல்ல, அவன் வழி கெட்டுப்போன வழியா மாறினது. His way was not a good way, right way, but it was a அவனுடைய destruction. தீர்மானம் நன்மையாக ஆசீர்வாதமாக முடியல, அவனுக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் மிகப்பெரிய சீரழிவை கொண்டு வந்தது. His decision did not end right, but it brought a great destruction to his family. நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் சில அதிகாரங்களை வைத்திருக்கிறார். God has set an authority in our life. நான் சொல்லுவேன், கர்த்தர் நம்முடைய பெற்றோரை நமக்கு அதிகாரிகளை வைத்திருக்கிறார். God has set our parents as heads or leaders for us. நீ நன்றாயிருப்பதற்கும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயினை கனம் பண்ணுன்னு போட்டிருக்கு. It is written, honor your father and mother, that you may be well in your life and also that you prolong your life. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எஜமான்களை கொடுத்திருக்கிறார். The Lord has given masters in our life. வேதம் சொல்லுகிறது, நீங்க மனுஷருக்கென்று நீங்க செய்யாம உங்க எஜமான்களுக்கு செய்யறத கர்த்தருக்கென்றே நீங்க செய்யுங்க. The Bible says, when you do to your masters, do not do as if you do to men, but do as if you do to God. ஆண்டவர் நமக்கு அரசாங்கம்ன்ற ஒரு அதிகாரியை கர்த்தர் மேல வச்சிருக்கிறாரு. God has given a government as an head above us. பவுல் சொல்வாரு, அவர்கள் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறபடியால் நீங்கள் அவர்களுக்கு பயந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள்னு போட்டிருக்கு. Paul says, since they are appointed by the Lord, you have to be submissive and obey their commands. சபையிலே தேவன் ஆவிக்குரிய தலைவர்களை வைத்திருக்கிறாரு. The Lord has set spiritual leaders in the church. நீங்க அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்க. You should be obedient to them. ஒரு பரிசுத்தவானுடைய பாதை எப்படிப்பட்ட பாதை? How is the path of a saint? முரட்டாட்டம் பண்ணுகிறவன் அல்ல. He will not be rebellious. கலகம் பண்ணுகிறவன் அல்ல. He will not always the rebel. எதிர்த்து நிக்கிறவன் அல்ல. Not resisting always. நான் சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு அந்த ஒரு தாழ்மையை தாரும். Lord, give me a heart of humble. அதிகாரங்களுக்கு முன்பாக என்னை தாழ்த்த கிருபை தாரும். Lord, give me grace to humble myself before. பணிந்த ஆவி எனக்கு தாரும். Lord, give me a அந்த ஒரு பாதை, அந்த ஒரு ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே, ஒரு பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்குமானால் கர்த்தர் அவன் பாதையை பாதுகாப்பார். So when such kind of spirit is present in the man, then the Lord will preserve the ways of that man. நீதிமொழிகள் 2:8 வாசித்தோம், As we read in பரிசுத்தவான்களின் பாதைகளை அவர் பாதுகாக்கிறார். As we read in Proverbs 2:8, he preserves the way of his saints. பரிசுத்தவானின் பாதை என்ன? What is the way of a மூன்று saint? காரியங்களை கவனித்தோம். We saw three things. முதலாவது, பரிசுத்தவானின் பாதை காயினை போல எதிர்த்து நிற்க தடுத்து நிறுத்துகிற ஒரு பாதை கிடையாது. First, the way of a saint is not a way like Cain, which is tainted with resistance. இரண்டாவது, பரிசுத்தவானின் பாதை பீலையாமை போல தற்காலிகமான மனிதன் கொடுக்கிற பலன்கள் மேல் நோக்கமாயிருந்து அதை பின்பற்றி போகிற பாதை கிடையாது. Second, the way of a saint is not like the way of Balaam, which is focused on temporal rewards and where he run behind the temporal rewards. பரிசுத்தவானின் பாதை என்ன? What is the way of a saint? ஒரு உலக மனுஷனை போல அல்லது கோராகை போல கலகம் பண்ணுகிற ஒரு பாதை கிடையாது. It is not a path which has a trait of rebellion like these worldly people. ஆனால் எப்படிப்பட்ட ஒரு பாதை ஒரு பரிசுத்தவானின் பாதை? But what is the kind of a path of a saint? அவனுடைய வாழ்க்கை தேவனுக்கு தன்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிற ஒரு பாதை. Is a life or a path is a path where he commits entirely to the Lord. இரண்டாவது, அவன் தேவனுடைய பலன் மேல் வாஞ்சையாய் இருக்கிற ஒரு பாதை. It is a way where he is more focused upon the eternal reward of God. மூன்றாவது, தன்னை தாழ்த்துகிற ஒரு பாதை. And third, it is a path where he humbles himself. இந்த பரிசுத்தவானின் பாதை நம்ம லைஃப்ல இருக்குமானா, if we have such kind of way in our life, அதை காக்க தேவன் வல்லவர். the Lord is able to preserve அதை it. காக்க உண்மை உள்ளவர். The Lord is faithful to preserve it. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் போய்கொண்டிருக்கிற என் திசை, நான் போய்கொண்டிருக்கிற லட்சியங்கள், நான் எடுக்கிற தீர்மானங்கள், என்னுடைய வாஞ்சை எல்லாம்
உம்மால் பாதுகாக்கப்பட்டதா இருக்கட்டும் ஆண்டவரேன்னு கேட்போம். This morning, let us pray, the Lord, the decision I take, the destination I choose, and the delight I delight in, Lord, let it be pleasing to you, Lord. ஜெபிப்போமா? Shall we pray? கண்களை மூடி நாம் ஜெபம் Let பண்ணுவோம். us close our eyes and pray. என்னுடைய பாதைகள் உமக்கு பிரியமா இருக்கட்டும் ஆண்டவரே. Lord, let my paths be pleasing to you, Lord. ஹல்லேலூயா. நான் எடுக்கிற ஒவ்வொரு அடியும் உமக்கு முன்பாக ஆண்டவரே அங்கீகரிக்கப்பட்டதா இருக்கட்டும்பா. Lord, let each and every step I take be approved before you, Lord. இந்த காயினுடைய பாதை எனக்கு வேண்டாம். Lord, I don't want this way of Cain. பீலேயாமின் பாதை வேண்டாம். Lord, I don't want the way of Balaam. ஆண்டவரே கோராகு சென்ற பாதை எனக்கு வேண்டாம். Lord, I don't want the way of Korah, Lord. உம்முடைய பாதைகள் என்னை நடத்தும். Lord, lead me in your ways. என் வாழ்க்கை குறித்து கர்த்தர் சொல்லணும். The Lord should say about my life, இது பரிசுத்தவானின் பாதை. it is a way of a saint. பரிசுத்தவானின் பாதை. It is a way of a saint. கர்த்தாவே, Lord, எங்களை முழுவதுமா இந்த காலையில அர்ப்பணிக்கிறோம். Lord, this morning we commit ourselves, Lord. எங்களுடைய ஒவ்வொரு பாதையும் உமக்கு பிரியமான ஒரு பரிசுத்தவானுக்கு எடுத்த ஒரு பாதையாக இருக்க கிருபைத்தா. Lord, give us grace that each and every way that we take be the way of a saint, Lord. ஆண்டவரே, Lord, எங்கள் வழிகளில் நீர் பிரியப்படுவீராக. Lord, let you be pleased in our ways, Lord. எங்களுடைய வழிகள் உம்மால் பாதுகாக்கப்படுவதாக. Lord, let our ways be preserved by you, Lord. முடிவிலே எங்கள் வழிகளுக்கு மிகுந்த பலன் உண்டாவதாக. And at the end, there shall be a great reward to our ways, Lord. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். Continue to bless us and lead us, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென்.